ஏற்பதரும் நாக்கழியாத நற்றவரும் தப்பர்களின் சம்பட்டியும் பேய்களை அரிட்டு விரட்டுகிறவரும் லிஸ்பன் தேசத்து லீலி மலரும் குழந்தை இயேசுவை கையிலே ஏந்தியவருமான பதுமை நகர் தூய அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பக்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை வாங்கன்னு சொல்லுங்களேன். வாருங்கள் வாருங்கள் பாடினீங்க. வருகை பாட்டு. வருகை பாட்டு வந்து எல்லாரையும் கூப்பிடுறது. இது ஒரு திருமண பந்தி, இது ஒரு விழா. எவ்ரி யூக்கரிஸ்ட் இஸ் a wedding celebration. அதுக்கு எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம். ஆனால் நீங்கள் வந்து நிற்கிறத பார்த்தா நான் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தெரியலையே. அந்த மூஞ்சில் ஒரு சந்தோஷம், ஒரு கலை இருக்கணும். திருப்பலி என்பது எப்பொழுதுமே ஒரு கொண்டாட்டம். எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக ஆண்டவர்கள் தேடி வருகிற போது, ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம உண்மையாக இருக்க முடியும். வேறு எல்லா இடத்துலையும் நம்ம நடிக்கலாம், எப்படி வேணால் எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இங்கே மட்டும் நம்மளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இங்கே நம்மளாக இருக்கணும். ஏன்னா இயேசு அழைப்பதே காரணம். பல காரியங்களை குறித்து உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் இயேசு அழைக்கிறார். நீயாக அந்த திருப்பலிக்கு வரல, அவர் அழைக்கிறார். அது ஏதோ ஒரு உந்துதல் மனசுக்குள்ளே வரும். இன்னைக்கு பூசைக்கு போகணும், இன்னைக்கு பூசைக்கு போகணும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம லேட்டாக போகணும், வருகை பாட்டு முடிஞ்ச உடனே போகணும், இன்னைக்கு நம்ம பிரசங்கம் முடிஞ்ச உடனே போகணும். அது வந்து சைத்தானுக்கு பச்சா. இது வந்து ஆண்டவர் அழைக்கிறார், முழு பூசை காண்பது. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம வாழற உலகத்தில் எல்லாமே நல்லா இருக்காது, எல்லாமே நல்லா இருக்காது. ஏன்னா அவருக்கே இல்லையா, இயேசுநாதருக்கே எல்லாமே நல்லா அமையல. 12 அப்போஸ்தலர்களுமே கோளாறு இல்லையா, வாழ்க்கையில் கோளாறு. எப்படி ஹஸ்பண்டு கோளாறாக மாறிடுறாரோ, ஒய்ஃபு கோளாறாக மாறுதோ, பிள்ளைகள் கோளாறாக மாறும், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கோளாறாக மாறினா நம்ம வாழ்க்கை திண்டாட்டம். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், பொறுமையோடு இருங்கள். பிரைஸ் தி லார்ட். பொறுத்தவன் பூமி ஆழ்வான். எது நடந்தாலும் பொறுமையோடு இருங்கள். உங்களுக்குரிய ஒரு ரெசரக்ஷன், உயிர்ப்பு ஒரு நாள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். செம்பல்லம் இயேசு அழைக்கின்றார். ஆமென். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கின்றார். கவலை படுவோரே, கலங்கி தவிப்போரே, கவலை படுவோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கின்றார். கடவுள் அழைக்கின்றார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, மிக தெளிவான ஒரு அற்புதமான நற்செய்தி வாசகம். நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய பாடுகளின் வாரத்தில் நம்மை தயாரிக்கிற ஒரு ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தைகள். No one is perfect என்று சொல்லுவார்கள்.
இந்த உலகம் கூட ஒரு பெர்ஃபெக்டான உலகம் கிடையாது. எந்த மனிதனும் பெர்ஃபெக்டான மனிதனும் கிடையாது. ஆக முற்றிலுமாக உண்மையுள்ள மனிதர்கள் 100% கிடையாது. என்னையும் சேர்த்துதான் 100% நான் உண்மையாக வாழ்கிறேன் என்று யாரும் இந்த உலகத்திலே சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்தவர்களும் கிடையாது, இயேசு மாதாவும் தவிர. ஆகவே எல்லோருமே பாவிகள், பலவீனமானவர்கள், தவறு செய்யக்கூடிய இயல்பு உடையவர்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இன்று நமக்கு சொல்ல விருப்பப்படுகிறார். ஆகவே நாம் வாழ்கிற இடத்திலே, வாழ்கிற குடும்பத்திலே எல்லோருமே உண்மையாக இருக்க வேண்டும், எல்லோருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குற்றம். எதிர்பார்ப்பது கண்ணிருந்தும் கூடனாய் இருப்பதற்கு சமம். மனிதன் என்றால் இப்படிதான் இருப்பான். மனிதர்கள் இது போன்ற தவறுகளை தான் செய்வார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு விருந்து வைக்கிறார். தன்னுடைய உடலையே உணவாக தருகிற ஒரு மாபெரும் விருந்து வைக்கிறார். அந்த விருந்தில் பல கேரக்டர்ஸ் உட்காந்துருக்கு. நம்ம திருவிழா எடுக்கிறோம். திருவிழாவில் எல்லா நல்லவர்களும் வந்துடுவாங்களா? குடிச்சிட்டு வருவான், திட்டிட்டு வருவான், சண்டை போடலான்னு வருவான், பிரச்சனை பண்ணலான்னு வருவான். எல்லா கேரக்டர்ஸும் இருந்தால் தான் அது திருவிழா. எல்லா குணநலங்களும் இருந்தால் தான் குடும்பம். குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஏதோ கற்பனையில் கல்யாணம் பண்ண பிறகு என் பிள்ளை திருந்திருவான்னு சில பேர் சொல்லுவாங்க. என் பையன் ரொம்ப குடிக்கிறான், கல்யாணம் பண்ணவனா அவன் திருந்திருவானா? இது என்ன மூட நம்பிக்கை? இது இன்னும் அதிகமாக ஆகும் பொண்டாட்டி சரியாக அமையலை. நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக பிரியமான பிள்ளைகளை, இது பண்ணால் அவன் திருந்திருவான், அதை பண்ணால் அவன் திருந்திருவான். அது இயல்பு, மனித இயல்பு. தவறுவது என்பது மனித இயல்பு. இப்படி தான் இருப்பான். சில பேர்னா அப்படி தான் இருப்பான், மாற்றலாம் முடியாது இல்லையா? என்ன 40 வயதில் நாய்குணம், அதை நாம் தான் பார்த்து வாழணும். 40 வயசானாலும் ஆரம்பிச்சிடும் குலைக்கிறதுக்கு. ஏன் சொல்லு? 40 வயசுல ஏன் சத்தம் அதிகமாக வருது? என்ன பார்க்காதாரே, உன் மைக்கில் உன் சவுண்டு அதிகமாக வருதுன்னு பார்க்குது எல்லாம். ஏன் அந்த சவுண்டு அதிகமாக வருது 40 வயசுல? சொல்லுங்க பார்ப்போம். சயின்டிஃபிக் ரீசன். பெரிய பொறுப்பு உனக்கு. கல்யாணம் ஆனவுடனே பொறுப்பு வரணும். ஏங்க அப்போ தாங்க பிபி சுகர் எல்லாம் அதிகமாகும். அப்போ தான் அந்த நோய் வரும் நேரம். அந்த 40 வயசில் ஒரு ஆள் கத்த ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க, வந்துடுச்சு என் வீட்டுக்காரனுக்கு சுகர், வந்துடுச்சு என் வீட்டுக்காருக்கு பிபி, வந்துடுச்சு என் ஒய்ஃபுக்கு லூஸு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஆக அதெல்லாம் மாற்ற முடியாது. இயேசுவுக்கு தெரியும், தான் அளிக்கிற உணவிலே தன்னை காட்டி கொடுப்பவன் அமர்ந்திருக்கிறான், மறுதளிக்கிறவன் அமர்ந்திருக்கிறான், ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடி போன சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக எல்லா கேரக்டர்ஸும் உட்காந்துருக்கு. அவங்களோட தான் ஆண்டவன் பந்தி அமர்கிறார். நீங்கள் நிறைய நேரத்தில் இன்வைட் பண்ணுவீங்க. இவன் வந்தால் பிரச்சனை பண்ணுவான் கல்யாணத்தில், இவன் வந்தால் இதில் பிரச்சனை பண்ணுவான், அதனால் அவனை கூப்பிடாத. இப்போ புதுநன்மை விழாவுக்கு நோட்டீஸ் எல்லாம் தரீங்க, எல்லாருக்குமா தருவீங்க? சாமியாருக்கு தந்தா அவனை, வேற வழி இல்லை. யாருக்கு தருவீங்க நோட்டீஸு? உண்மையான மக்களாக இருந்தால் சொல்லுங்க. யாருக்கு அந்த புதுநன்மை நோட்டீஸ் கொடுப்பீங்க? உண்மையை சொல்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஃப்ரீ. யாருக்கு நோட்டீஸ் கொடுப்பீங்க? இப்போ புதுநன்மை விழா வருது, யாருக்கு கொடுப்பீங்க? இல்லைன்னா அந்த பார்ட்டியை கூப்பிட்டு கேட்டுருவேன். சொல்லுங்கள், யாரை கூப்பிடுவீங்க? ஜஸ்ட் நான் சொல்லு. ஹால் புக் பண்ணிட்டல, சொல்லு. பொய் சொல்லாதன்ற. யார் கொடுப்பீங்க? யார் மொய் எழுதுவாங்களோ நீங்க சும்மா சொல்லலாம், அது எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு. சும்மா விளையாடாது. இவங்கிட்ட கொடுத்தா வரும். இதுதான் உண்மை. இது ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னா அதுதான் உண்மை. ரிட்டர்னுக்கு வரணும்ல, நான் எழுதியிருக்கிறேன், அது வரும்ல. அதுக்கு தான் வைக்கிறான் ஃபங்க்ஷனே, அதுக்கு தான் வைக்கிறான். எல்லாரையும் கூப்பிட முடியாது. ஆனால் சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்றவனும் கிடையாது. நண்பர்களை தான் நிறைய பேர் கூப்பிடுவோம். ஏன்னா நண்பர்கள் வந்தாதான் அங்கே உனக்கு இன்கம். சொந்தக்காரன் வந்தா உனக்கு பிரச்சனை. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவருடைய பந்தியில எல்லாரும் அமர்கிறார்கள். இயேசுவுக்கு தெரியும் இவன் காட்டி கொடுப்பான் என்று. உங்களுக்கு தெரியாது யார் உங்களை காட்டி கொடுப்பான் என்று. அதான் பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது யார் உங்களை மறுதளிப்பான்னு. உங்களுக்கு தெரியாது உங்க பிரச்சனையில யார் உங்களை விட்டுட்டு போவாங்கன்னு.
அதான் பிரச்சனை நமக்கும் இயேசுவுக்கும். அதனால் இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் இயேசு இன்னைக்கு சொல்றார், தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கூடவே யூதாசும் இருப்பார்கள், பேதுருவும் இருப்பார்கள், சீடர்களைப் போல துன்பத்திலே உங்களை விட்டு ஓடி போகிறவர்களும் இருப்பார்கள். இது நிதர்சனமான உண்மை. எல்லாரும் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்க போவது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. அவன் நேரம் ஸ்டேஷன் வந்த பிறகு அவன் இறங்கி போய்தான் ஆகணும், இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவான். ஆக இதுதான் உலகம், இது அப்படிதான் நடக்குது. ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான் தெரியாது. ஆக கவனமாக இருங்கள், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பி கேர்ஃபுல். யார் எப்பொழுது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இயேசுவுக்கு தெரிந்தது, தெரிந்தும் அவர் அனுமதிக்கிறார். யூதாசும் இருக்கட்டும், காட்டி கொடுப்பவனும் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும். அப்பதான் அது விருந்து, அப்பதான் அது ஒரு ஃபங்க்ஷன். ஆக அப்படின்னா நீ யாரையும் கூப்பிட மாட்ட, உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா. தெரியாம இருப்பதனால்தான், அதனால்தான் எண்பது கேரக்டர்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ள ஒளிந்து கிடக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு போனேன்னா நம்ம லூஸ் ஆயிடும். ஆனா அவனோடு வாழணும். அதான் ஆண்டவர் நமக்கு பணித்த ஒன்று. பொறுமையோடு இருங்கள், நிதானத்தோடு இருங்கள். தெரிந்தாலும் அதற்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, நல்லதோடு சேர்ந்து பதரும் வளரட்டும். அதைதான் இயேசு அனுமதிக்கிறார். நல்ல சீடர்களோடு சேர்ந்து பதறான சீடர்களும் இருக்கட்டும். ஆகவேதான் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். நான் காட்டிக் கொடுப்பவன் என்று தெரிந்திருந்தாலும் அந்த பந்தையில் இருந்து என்னை விரட்டி இருக்கலாமே, போடா நாய வெளியே, நீ உனக்கு என்னடா அங்க வேலை, இயேசு சொல்லி இருக்கலாமே. பேதுருவையும் வெளியே ஓட வைத்திருக்கலாமே. ஓட போகிறார்கள் என்று தெரிந்து கூட சீடர்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்து கூட அவனுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னோடு பாத்திரத்தில் கை போடுகிறவன். ஆக இயேசுவுக்கு தெரிந்தும் அதை அனுமதிக்கிறார். காரணம், உலகம் இப்படிதான், வாழ்க்கை என்பது இப்படிதான். இப்படி பல கேரக்டர்களோடு நாம் வாழணும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஜூல வனவிலங்குல வாழ்கிறான். எந்த மனிதன் மிருகமாக எப்பொழுது மாறுவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பொறுமையோடு இருங்கள், நிதானத்தோடு இருங்கள். இயேசு அப்போ ரியாக்ட் பண்ணியிருந்தா அந்த உயிர்த்தெழுதலை கண்டிருக்க முடியாது, உயரத்துக்கு போக முடியாது. நீ உயரத்துக்கு போக வேண்டுமானால் இதையெல்லாம் தெரிந்தாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது. பொறுமையோடு அமைதியோடு உன் வாழ்க்கையை வாழ். அவனுக்கு தேவையானதை ஆண்டவன் தருவார். ஆகவே இந்த ஒரு நல்ல மனிதனை காட்டிக் கொடு. யூதாஸ் நல்ல மனிதன். யூதாஸ் ஒரு போராளி, ஆனால் தீவிரவாதி. இயேசுவும் ஒரு போராளி, ஆனால் மிதவாதி. தீவிரவாதி என்பவன் குண்டு போட்டு வெட்டி குத்தி சாகடிக்கிறவன், உடனே அடிக்கிறவனுக்கு பேர் தான் தீவிரவாதி. மிதவாதி அமைதியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருப்பவன் தான் அமைதியாளன். அது இயேசுவினுடைய வழி. ஆனால் யூதாஸ், ஆனால் இரண்டு பேருக்குமே ஒரே கொள்கை தான், யூதர்கள் விடுதலை பெற வேண்டும். உழைத்தவன் யூதாஸ், உழைத்தவர் இயேசு. இருவருமே ஒன்றுதான். ஆனால் கொள்கையில் ஒன்றாக இருந்தாலும் செயல்பாடுகளில் வெவ்வேறாக இருந்தார்கள். இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை காட்டிக் கொடுத்தால் அந்த இயேசு தான் யார் என்பதை உலகிற்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்து கட்டாயம் சொல்லுவார். அப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தானே ஒழிய 30 வெள்ளிக்காசுக்காக அல்ல. ஏனென்றால் யூதாசிடம் ஏற்கனவே பணம் இருந்தது, ஏற்கனவே அவனிடம் பொருள் இருந்தது. ஆனால் யூதாசின் கொள்கை ஒன்றாக இருந்தது இயேசுவோடு. ஆகவேதான் இந்த நல்ல மனிதன் இப்படி அமைதியான ஒரு சாதுவை, பேச முடியாத அமைதியாக நின்ற அந்த மனிதனை காட்டிக் கொடுத்து விட்டான் என்று சொல்லி அவனுக்குள் இருள் புகுந்தது, இறந்து போகிறான். ஆக பிரியமானவர்களே, யூதாசனிகளை கெட்டவர்கள் என்ற ஒரு மனநிலை கொள்ளக்கூடாது. அவனும் அவனுடைய வழியிலே நல்லவனாக தான் இருந்தான். ஒரே ஒரு தவறு, இயேசுவை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நாமும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இது வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம். Full life is a celebration. இந்த செலிப்ரேஷன்ல எல்லாரும் வருவார்கள், எல்லோரும் போவார்கள். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்று உன்னால் உறுதி செய்ய முடியாது, உன்னால் தீர்ப்பிட முடியாது. எல்லோரோடும் வாழ்ந்து விட்டு தான் போக வேண்டும். நல்லது நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ், கெட்டது நடந்தாலும் நன்றி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு பொறுமையோடு இந்த மனிதர்களோடே நடந்து போங்கள். ஒரு நாள் வரும், பதரை அறுத்து நெருப்பிலே போடுவார்கள். நல்லது ஆண்டவரிடம் போய் சேரும்.
எனவே ஏன் இவன் கெட்டவனாயிருந்து இப்படி வாழ்றானே, இந்த கெட்டவனோட நான் சேரக்கூடாது, அவன் நல்லவன் இல்லை, இவன் நல்லவன் இல்லை, இதை சொல்லுவதற்கு நாம் யார்? ஒரு கெட்டதுக்குள்ளும் நல்லது இருக்கலாமே, ஒரு நல்லதுக்குள்ளும் கெட்டது இருக்கலாமே. இதுதானே மனித வாழ்க்கை. ஆகவே அதை தான் இயேசு சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு என்னை சுற்றி எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், இது பகல் கனவு, பலிக்காது. நான் நல்லவன், என்னோடு இருக்கிறவர்களும் நல்லவர்கள் என்று சொன்னால் உன்னை போல ஒரு பொய்க்காரி, பொய்யன் எவனும் இருக்க முடியாது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, தீமைகளும் பகைமையும் தூரத்திலிருந்து வருவது கிடையாது, பக்கத்திலிருந்தே வருவதுதான் என்ற உண்மையும் இயேசு சொல்லுகிறார். ஆக தீமை, பகைமை, விரோதம், சண்டை இதெல்லாம் தூரத்திலிருந்து வராது, பக்கத்திலே உன்னோடு தோளோடு தோல் உரசி கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் இப்படி செய்வார். ஆனால் ஏற்றுக்கொள், பொறுமையோடு இரு, உன் நேரம் வரும், உனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. கை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசுவோம். பல நம்பிக்கை துரோகங்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருப்பீர்கள். பல பேர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். வீடு இருக்கிறது, வாசல் இருக்கிறது என்று சொல்லி திருமணம் செய்திருப்பார்கள். ஆனால் அங்கே போய் பார்த்தால் ஒன்றும் இருக்காது. வேலை இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது என்றெல்லாம் ஏமாற்றியிருப்பார்கள். படித்திருக்கிறார்கள், பெரும் பதவியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட ஏமாற்றியிருப்பார்கள். நான் உன்னை விட்டு விடவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லியிருப்பார்கள். காலமெல்லாம் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று சொல்லி ஏமாற்றி போயிருப்பார்கள். நண்பனாக இருந்து துரோகியாக மாறி இருப்பார்கள். பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது மகிழ்ச்சி தரும் என்று நீங்கள் நினைத்தது பல நேரங்களிலே துன்பங்களை தான் தந்திருக்கிறது. இனி வாழ்ந்து விடலாம், கடவுள் எதற்கு, என் கணவன் போதும், என் மனைவி போதும், என் பிள்ளைகள் போதும் என்று கூட மமதையிலே பல நேரங்களிலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவரை தேடாமல். என்று ஆண்டவன் உன்னை அழைக்கிறார். உன்னை சுற்றி ஒரே திகில், இருள் இருக்கிறது. அந்த இருளிலே தான் நீ ஒளியாய் வாழ வேண்டும். அதற்கு நான் உனக்கு தேவை என்று சொல்லுகிறார். ஆண்டவரை கையில பிடிச்சிங்க. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் அழகாக சொன்னார், என்னையன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு தந்தையோடு இருந்ததனால்தான் சாவதற்கு துணிந்தார். காட்டிக் கொடுப்பவனை பக்கத்திலே வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரம் எங்கிருந்து வந்தது இயேசுவுக்கு? மறுதளிப்பவனை கூடவே வைத்துக் கொண்டு அவனோடு உணவருந்துகிறாரே, எவ்வளவு தைரியம்! தெரிந்தே நாம் தெரியாமல் வாழ்கிறோம், ஆனால் தெரிந்தே அவன் கூடவே சாப்பிடுகிறார், அவன் கூடவே உறவு கொள்கிறார், அவனையே திருச்சபையின் தலைவனாக மாற்றுகிறார். வீரம் இல்லையா? எவ்வளவு பெரிய பொறுமை, நிதானம், அமைதி! நாம் பல நேரங்களிலே நினைத்தது நடக்காத போகாத போகிற பொழுது பொறுமையை இழந்து விடுகிறோம். ஏமாற்றி விட்டார்களே, உண்மை, இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், ஏமாற்றாது என்று யாரும் சொல்லவே இல்லையே. கூட இருக்கிறவர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள், உறவினர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள், நண்பர்கள் உன்னை ஏமாற்று. ஆனாலும் பொறுமையோடு இரு, உன் நேரம் வரும். Just wait for your time, don't jump on it. Be prudent, be patient. அப்பா இல்ல, கணவன் இல்ல, மனைவி இல்ல, என் குழந்தை என்ன ஆகும், என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க? ஒன்னாகாது. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அவர்களால் வாழ முடியும். நீ வேதனைப்பட்ட பிரயோஜனமே கிடையாது. கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியும்? உன்னால ஒண்ணுமே முடியாது. After all you are a dust. கடவுளை பிடிச்சுக்க. கணவனை பிடிப்பதற்கு பதில் கடவுளை பிடி. மனைவியை பிடிப்பதற்குள் கடவுளை பிடி. அந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வழிகாட்டும். அது போதும் உனக்கு. இந்த கடவுளை பிடிக்கலன்னா நீ பிடிச்சதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். அப்ப ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வேண்டிய நேரம் வரும். ஆகவே வாழும் போதே, இளமையான காலத்தில் நடக்கும் போதே, இரத்த ஓட்டம் இருக்கும் போதே ஆண்டவரை பிடித்துக்கொள். தெய்வம் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை சொல்லித்தரும். இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு சுகத்தை தராது, எதுவுமே ஒரு பலத்தை தராது. பச்சிலையோ மருந்துகளோ உன் நோயை நீக்காது.
ஜீவ வார்த்தைகளும் ஜீவ பிரசன்னமும் உனக்கு வாழ்க்கையை தரும். அவன் அமைதி தருவான், இவன் நிம்மதி தருவான், அவன் எனக்கு ஆரோக்கியம் தருவான், அவன்கிட்ட போனா மகிழ்ச்சி. அது கொஞ்ச நேரம், பெரிஃபெரி லெவல், டெம்பரவரி, பெரனியல் ஆக மாற முடியாது. இது ஆண்டவரை பிடிச்சது. இளமையில நம்ம எதையோ தேடி ஓடுவோம், நீ ஓடுறதெல்லாம் நிலைக்காது. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு நீ எதை வேணா தேடு, கிடைக்கும். Be patient, பொறுமையாயிரு. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கணவன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த பிள்ளைகளை, எதுக்கு ஏன் பணம் இல்லை, நான் ஏன் ஏழையா இருக்கேன், ஏன் என்னுடைய கணவரை இறந்து போயிட்டா, ஏன் என் மனைவி தனியாயிட்டா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது. நீ கேட்கிற ஒரு கேள்விக்கும் இந்த உலகத்திலே பதில் இல்லை. Jesus is the only answer. இயேசு மட்டும்தான் ஒரே பதில். நீ கேட்கிற எந்த கேள்விக்கும் எந்த மனிதனும் பதில் சொல்ல முடியாது. Why this to me? Why this happened to me? Why not for you? அதுதான் யோசிக்கப்பா, உனக்கு ஏன் நடக்கூடாது? நீ என்ன பெரிய புண்ணியமானா, பெரியாளா? எல்லாருக்கும் இது இயற்கை. இதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வாழ முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆண்டவரே சொல்லுங்க, இனி எப்படி இருக்கணும், எப்படி போகணும், எப்படி ஓடணும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் போறேன் அப்படின்னு தைரியத்தோடு ஆண்டவரோடு பேசுங்கள். துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ கற்றுக் கொடுக்கிற தேவன் இவர். என் பின்னாடி வந்தா உனக்கு நிம்மதி இருக்கும், அமைதி இருக்குன்னு சொன்னதே கிடையாது. நீ சிலுவையை தூக்கிட்டு என்கிட்ட வா அப்படின்றாரு. சுமையை தூக்கிட்டு வான்றாரு, வேதனையை தூக்கிட்டு வான்றாரு. நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம். இது எதுவுமே ஆறுதலை தராது, எதுவுமே நிம்மதி தராது. மனிதர்கள் காட்டுகிற அன்பு பாசம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச காலங்களுக்கு, கொஞ்ச நேரத்திற்கு. அவை மாயை, மறையக்கூடியது. தெய்வத்தின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிடாது. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி இந்த பாடலை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக பாடுவோம். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே ஆசிராக மாறும். பச்சிலையோ மருந்துகளோ நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை, ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. பருவம் எல்லாருமா பச்சிலையோ ஆமென் மருந்துகளோ ஜீசஸ் என் நோயை நீக்கவில்லை. அல்லேலூயா. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே. ஆஹா, என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே, என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே. சொல்லுமா பச்சிலையோ எந்த மருந்தும் வேலை செய்யாது, உன்னுடைய வார்த்தையும் என்னுடைய உணவு உனக்கு வாழ்வு கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர். எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், ஒரு நொடி பொழுதினில்
சுகம் தந்தீர் ஐயா, ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர் ஐயா, ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர். பச்சிலையோ மருந்துகளோ நோயை நீக்கவில்லை, ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ இந்த வாழ்வு மாறவில்லை, ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. ஆமென்.